ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமடம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அப்பம். போன வருடமும் இதே மாதிரி அப்பம் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 3 லட்சம் வியூஸ் போயிருக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த வருடமும் விநாயகர் சதுர்த்திக்காக இப்போவே அப்பம் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மெத்தட்லேயும் நாங்கள் எங்கள் வீட்டில் செய்வோம். இதுவும் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அப்பம். ரொம்ப குயிக்காக செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி கூட விட்டுக்கிட்டு சுளை விட்டுக்கிட்டு நல்லா இருக்குது உள்ள அப்படின்னு. இதுவுமே நீங்கள் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். இது பண்ணின அப்போவே சூடாக சாப்பிட்டாலும் பிரமாதமாக இருக்கும். மறுநாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமடம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 1 டம்ளர் தண்ணி குடிக்கிற கப்பால் மாவு பச்சரிசி போட்டிருக்கேன். அது 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மாவு பச்சரிசி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் சூப் குடிக்கிற கரண்டி வீட்டில், அதால் 3 கரண்டி கிட்ட நான் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது உதாரணத்துக்கு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் ஒரு அழகு அரிசி அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு ரொம்ப பொருட்களும் இல்லைங்க, ரொம்ப குறைந்த அளவு பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். இது ஒரு 3 மணி நேரம், 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இது அப்படியே ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி அப்பம் பண்ணுறதுன்னு. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 3 மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, நல்லா ட்ரையாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் சேர்க்குறேன். நீங்கள் அரைக்கும் போது கூட கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் அரைங்க. அப்படி உங்களுக்கு மிக்சியில் அரைப்படலை அப்படின்னா உங்கள் கையால் ஒரு கை தண்ணி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கெட்டிமாக இட்லி மாவு பதத்துக்கு அரைங்க. இது ஒரு 3 பத்தை அளவு தேங்காய் சேர்க்குறேன். கண்டிப்பாக பெரிய பத்தை மாதிரி 3 பத்தை அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக்கி சேர்த்துருக்கேன். இதையும் இந்த அரிசி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் எண்ணிக்கையில் சேர்த்துருக்கேன். 200 கிராம் அரிசி கண்டிப்பாக இருக்கும் ஒரு அழகு அரிசி, அதனால் 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மிக்சியில் தண்ணி விடாமல் பொடி பண்ணுங்கள். ட்ரையாக பொடி பண்ணி நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த மாதிரி கொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரால் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரால் 1 டம்ளர் வெல்லம். பாருங்கள், இந்த கப்பால் தான் பச்சரிசி அளந்து எடுத்தேன். இதே கப்பால் 1 டம்ளர் கிட்ட பாகு வெல்லம். இது கல் மண் தூசி இல்லாத வெல்லம், அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன். உங்கள் வெல்லத்தில் மண் தூசி இருந்ததுன்னா நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ கூட நீங்கள் ஒரு குழி கரண்டி தண்ணியில் தான் கரைக்கணும். ரொம்ப கம்மியான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு லூஸாக இருக்குது பாருங்கள். நான் முதல்ல காமிக்கும் போது அரிசி எவ்வளோ கெட்டிமாக இருந்தது. வெல்லம் சேர்த்தோன்னா தளர்ந்துக்கும். வெல்லம் சேர்த்து அரைச்சோன்னா கண்டிப்பாக தளர்ந்துக்கும். இதுக்கு சோடா மாவு கிடையாது, வாழைப்பழம் கிடையாது, எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நினச்ச மாத்திரத்தில் நம்ம அப்பம் செஞ்சிடலாம். ஆனால் நீங்கள் ஐடியாவாக அரிசி பருப்பு மட்டும் ஊற போட்டுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறினா கூட இந்த அப்பத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். மாவு எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ அடுப்பில் நம்ம எண்ணெய் வச்சிடலாம். அப்பம் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா சூடாக்கி சிம்மில் போட்டுருங்க. எப்பவுமே வெல்லம் சார்ந்த எந்த இனிப்பு அப்பம் செய்கிறதா இருந்தாலும், அதிரசம் அப்பம் எது செய்கிறதா இருந்தாலும், வெல்லம் சேர்த்து செய்கிற எந்த பணியாரமாக இருந்தாலும் தீயை நீங்கள் குறைவாக வச்சுக்கணும். சிம்மில் வச்சு தான் செய்யணும். இப்போ மாவில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது நெய்யிலே செஞ்ச நெய் அப்பம் மாதிரி பிரமாதமாக இருக்கும். இந்த 1 கப்பு கிட்டத்தட்ட 200 கிராம் அரிசிக்கு நான் துவரம் பருப்பு போட்டேன் பார்த்தீங்களா, அதே கரண்டியால் 1 கரண்டி 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்து அரைச்ச பிறகு மாவு தளர்ந்து கொடுக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்தா தான் அப்பம் சூப்பராக எழும்பி வரும். உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தும் உங்கள் மாவு தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கோதுமை மாவு கண்டிப்பாக சேர்க்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். எனக்கு அப்படியும் மாவு ரொம்ப கெட்டிமாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் ஒரு கால் கரண்டி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு மாவு எடுத்து நம்ம விடும்போது இவ்வளோ திக்காக இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அப்பம் விடுறேன். மாவோட பதத்தை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. 2க்கும் இடைப்பட்ட ஒரு பதம். கிட்டத்தட்ட தோசை மாவு பதத்துக்கு இருக்கலாம். அந்த பதத்துக்கு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும்.
எப்படி எழும்பி வருது பாருங்களேன். நல்ல பூரி மாதிரி சூப்பராக உப்பி வரும். கண்டிப்பாக 1 டம்ளர் வெல்லம் போடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்குது பாருங்கள். எண்ணெயை சூடாக்கிட்டு நான் அடுப்பை சிம்மில் போட்டேன். நல்லாவே சிம்மில் போட்டுருங்க. அப்போ தான் அப்பம் வந்து கருகாமல் ஒரே மாதிரி குலோப் ஜாம் கலருக்கு நல்லா செவந்து ஈவனாக வெந்து வரும். இது வந்து உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து கூடு விட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வரலட்சுமி நோன்பு கூட வருது. வரலட்சுமி நோன்புக்கும் அப்பம் செய்கிற பழக்கம் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. அவங்கெல்லாம் உடனடியாக நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் அரிசி பருப்பை மட்டும் காத்தால தூங்கி எழுந்து குளிச்சுட்டு ஊற போட்டிங்கன்னா 10 மணிக்கெலாம் அரைச்சி அப்பம் குத்திடலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நல்லா எழும்பி வரும். கண்டிப்பாக இந்த அப்பம் ரெசிப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டண்ட்டாக செய்யணும், ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னா இந்த அப்பத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். இது செஞ்ச அன்றைக்கும் மறுநாளைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அவ்வளவு நல்லா இருக்காது. இது வந்து செஞ்ச உடனே சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். மறுநாளைக்கு கூட சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வெல்லத்தை போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் கோதுமை மாவும் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.